Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே காரசாரமா இருக்கக்கூடிய பீஃப் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா கேரளாவுல ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஹோட்டல்லையுமே கண்டிப்பா பண்ணுவாங்க. பெரோட்டாக்கு ரொம்ப காம்பினேஷனா இருக்கும். இந்த பீஃப் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்து வரணும். அதே சமயம் நம்ம 2-3 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் வீட்டுல ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணலாம். இதோட வாசனையை பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 துண்டு போல இஞ்சி போடணும். அப்புறமா ஒரு 5-6 பூண்டு, 3 பெரிய வெங்காயம். இது வந்து சின்ன சைஸ் வெங்காயம் அப்படிங்கறதுனால 3 எடுத்திருக்கேன். நல்ல பிக்கா இருக்கக்கூடிய வெங்காயம் அப்படின்னா 1 சேர்த்துக்கோங்க. இதுவே சின்ன வெங்காயமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10-20 வெங்காயம் தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடணும். போட்டுட்டு இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அரைக்க வேண்டாம். மீடியமா நம்ம வந்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுக்கலாம். இப்ப வந்து நான் ஒரு குக்கர்ல 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பீஃபும் இருக்கணும், அதே சமயம் ஈரலும் இருக்கணும். அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப இதுல நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இது வந்து காரமான மிளகாய் தூள் அப்படிங்கறதுனால 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இல்ல காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம போடணும். அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு பீஃப் மசாலா, இது எல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். இது வந்து சரியா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு வந்து சரியா இருக்கும். இவ்வளவு போட்டுட்டு இப்ப இதுல கொஞ்சமா கறிவேப்பிலையும் போட்டு இதை கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்க போறோம். அப்பதான் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பீஃப் கூட நல்லா மேட்ச் ஆகும். அதனால நல்லா இந்த மாதிரி கை வச்சு ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு தேவைப்பட்டா இதுல 1/4 கப் போல நீங்க தண்ணி சேர்க்கலாம். ஒவ்வொரு பீஃப் அப்புறமா குக்கரை பொறுத்து இது வேகிறது இருக்கும். நான் வந்து தண்ணி சேர்க்கல. உங்க குக்கர் அடிப்பிடிக்கும், நல்லா கரிஞ்சிரும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு 1/4 கப் போல தண்ணி சேர்க்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-11 விசிலுக்கு நம்ம வந்து லோ ஃபிளேம்ல வச்சு வேக வைக்க போறோம். இப்ப இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் வந்து மண் சட்டியில தான் ரெடி பண்ண போறேன். நம்ம மண் சட்டியில பண்ணோம் அப்படின்னா தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த டிப்ஸை மறந்துடாதீங்க. தேங்காய் எண்ணெய் சேருங்க, அப்பதான் வாசனையா நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு 20 போல பூண்டு, அப்புறமா ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சியை சின்னதா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் பொரிய விட்டுடலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்துல 2, இதை வந்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். அப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்ல ஒரு பிரவுன் கலர் வாரது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். அதாவது கண்ணாடி பக்குவம் இல்ல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நல்ல கோல்டன் கலர்ல வரணும். கரிஞ்சி போயிடக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் அந்த நல்ல ஒரு பிரவுன் கலர் வாரது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். நீங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சே நல்லா வதக்கி கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இது நல்லா வந்து வதங்கி கிடைச்சிரும். இப்ப பாருங்க கண்ணாடி பக்கம் வந்துருச்சு. இன்னும் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் நான் சொன்னது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க கண்டிப்பா வதக்கி எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருந்தோம்ல அந்த பீஃப், அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள போட்டுக்கோங்க. நம்ம வேக வைக்கும் போது ரொம்ப மசிய வந்துடக்கூடாது. ஒரு 3/4 பாகம் நல்லா வேகிறது மாதிரி வேக வச்சு எடுங்க. இப்ப பாருங்க இதுல எந்த தண்ணியும் இல்ல. உங்களுக்கு கொஞ்சமா தண்ணி இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. நீங்க இந்த வெங்காயத்துல போட்டு வதக்கும் போது கொஞ்சமா அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க. இனிமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியம் ஃபிளேம்ல வைக்கணும். லோ ஃபிளேம்ல வைக்க கூடாது. மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த பீஃப் ஃப்ரை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நம்மளுக்கு வந்து வரும். இப்ப இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்ல மிளகு சேர்த்திருக்கேன். இது பொடி இல்ல, நல்ல மிளகு நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க தேவைப்பட்டா பவுடர் கூட போட்டுக்கலாம். அப்புறமா சில்லி பிளேக்ஸ், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம்.
போட்டுட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண இது நல்ல ஒரு டார்க் கலர் வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுறது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலும் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டிப்ஸை தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது இந்த மாதிரி ஃப்ரை ஆக ஆக நல்ல வாசனையாக ஃப்ளேவராக வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதான், பாருங்க நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இனிமே நம்ம உடனேவே இதை சர்வ் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த பீஃப் வேகிறதுக்கு மட்டும்தான் ஆகிற டைம். மற்றபடி நம்ம இதை வந்து கிளறி எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ இந்த ஒரு ஸ்டேஜ் வாரது வரைக்கும், நல்லா ரோஸ்ட் ஆகி வாரது வரைக்கும் நம்ம வந்து கிளறணும். கிளறிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பீஃப் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதான். இமீடியட்டாக நல்ல சூடாக இருக்கிற சாதமோ இல்லை பரோட்டாவோ இல்லை சப்பாத்தியோ தோசையோ எதுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.